எல்லா புகழும் இறைவனுக்கு. நான் உங்கள் ஆக்டர் இஸ்மாயில். இப்போ நம்ம வந்து அனாஸ் பேக் கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சிறந்த பேக் கடை. ட்ராவல் பேக்கு சரி, ஸ்கூல் பேக் சரி, நம்ம டிஃபன் எடுத்து போகிற பாக்ஸ் சரி, ஹோல்சேல் ரெண்டட் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பராக பண்ணுறாங்க. காரைக்காலில் உள்ள நேரு மார்க்கெட், புதிய மார்க்கெட் இருக்குது, அதுக்கு பேக் சைடில் இருக்குது. ஆக்சுவலாக அங்கே போனீங்கன்னா சூப்பராக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிள்ளைகளுக்கு தரமான பேக்கை கண்டிப்பாக வாங்கலாம். கண்டிப்பாக அனாஸ் பேக் கடைக்கு போய் ட்ரை பண்ணுங்க. டபுள் அக்குபஞ்சர் எப்படின்னா, ஒரு வில்லன் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா படம் வந்து கண்டிப்பா ஒரு ஒரு எதிர்பார்ப்பே இருக்காது சொல்லலாம். ஆக்சுவலா அதான் உண்மை. இந்த படத்துல வந்து பப்ஸ் அப்படிங்கிற ஒரு காமெடி ஆக்டர் தான் அவர். ஆக்சுவலா அவரை போய் ஒரு வில்லனா போட்டு, கூட இன்னொருத்த ஒரு சீக்காளி மாதிரி ஒரு வில்லனை போட்டு படத்தை பிடிச்சிருக்காங்க. குஷ்பு மேடம் வந்து தயாரிச்சிருக்காங்க. ஹீரோ வந்து நடிச்சிருக்காரு. அவர் நடிப்பு வந்து பிரம்மாண்டமா கொடுத்தாரு. ஆக்சுவலா அதுவும் கூட சொல்ல முடியாது. ஹீரோயினும் வந்து 2 ஹீரோயின் இருக்காங்க இதுல. ஆக்சுவலா 2 ஹீரோ மாதிரி ஒரு கேரக்டர். 2 ஹீரோயினுமே வந்து அவங்க கொடுக்கப்பட்ட கேரக்டரை வந்து பர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, ரிவ்யூ பாத்தீங்கன்னா, மெயினா ஒரு குழந்தை பிறக்குதுங்க. அந்த குழந்தை பிறந்த உடனே அது வந்து திடீர்னு ஆண் குழந்தையா இருக்கு, திடீர்னு பெண் குழந்தையா மாறிடுது. அது எப்படி மாறுதுன்னா, அவங்க பெருசா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மாதிரியே இருக்குது. ஆக்சுவலா வந்து காலையில விடிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், விடிஞ்சதுலேருந்து ஃபுல்லாகவே வந்து ஹீரோயினாக இருப்பாங்க. அப்புறம் 6:30 மணிக்கு மேலே அவன் பையனாக மாறிடுவான். இதுக்குள்ளே வந்து 2 பேருமே இப்போ பையனாக மாறினா ஒரு லவ் இருக்கும், பெண்ணாக மாறினாலும் ஒரு லவ் இருக்கும். 2 பேருக்குமே லவ் கிடைக்குது. அப்போ 2 ஜோடி ஆகுது. அதுக்கப்புறம் இது தெரியலையா, அது எப்படி சமாளிச்சாங்க, எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. ஆக்சுவலாக சீரியல் பார்த்த மாதிரி தான் ஃபீலாக இருந்துச்சு இந்த படம். எனக்கு வந்து ஃபுல் ஃபீலாக கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக இல்லை. ஆக்சுவலாக படத்தில் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா அது கூட சுமாராக தான் இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் வந்து கிளாமர் சீன்ஸ்லாம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னதை சொல்ல வராங்க அப்படிங்கிறதே தெரியல. இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரிலாம் மாறுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்க நமக்கு வந்து கடுப்பு ஏற்றுற மாதிரி தான் இருக்குது. எப்படா படம் முடியும் அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு. செம்ம ஸ்லோ படம். ஒரு காமெடி இல்லை, ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லை, ஒரு ஒரு ஃபைட் இல்லை, ஒரு சீரியஸ் இல்லை, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரில. இன்ட்ரோலுக்கு அப்புறமால வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு மாதிரி தோணுச்சு. சரி, கொடுத்த காசுக்கு படத்தை பார்க்கணுமே, ரிவ்யூ சொல்லணுமே சொல்லிட்டு அப்படியே பார்த்தோம். இதாங்க அந்த படம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிறது அந்த படம். இந்த படம் வந்து குஷ்பு தயாரிச்சிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் தேட்டருக்குள்ளே போகும்போது பார்க்கும்போது மேக்ஸிமம் 25 பேர், என்னை சேர்த்து 26 பேர் தான் தேட்டரில் இருந்தோம். பார்த்துங்க அப்புறம் என்ன நிலமைன்னு சொல்லிட்டு. அப்புறம் அடுத்த ஷோக்கெலாம் இதெல்லாம் போய் படம் பார்த்து சொல்லுவாங்க படம் எப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்லாம் வந்து தேட்டருக்கு வருவாங்களா அப்படிங்கிறது வந்து டவுட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக எல்லாம் ஏற்கனவே நடந்த பழைய படத்துக்குலாம் நிறைய பேர் உள்ளே போயிருக்காங்க, தவிர இந்த படத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து அதேமாதிரி கேரக்டரும் வந்து ஒரு ஸ்ட்ராங் இல்லாமல் இருந்துச்சு. ஹீரோயின் வந்து பரவாயில்ல, 2 பேருமே வந்து சூப்பராக உயிரை கொடுத்து நடிச்சிருந்தாங்க. ஹீரோவும் நல்லா நடிச்சிருந்தாரு. அந்த ஹீரோ ஆப்போசிட் ஹீரோ அந்த பையனும் நல்லபடியாக நடிச்சிருந்தாப்புல. இதில் வில்லன் தான் ஸ்ட்ராங்காக இல்லை. மற்றபடி படம் பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரியான ஒரு ஸ்லோ மூவிங் தான். கண்டிப்பாக விருப்பம் உள்ளவங்க போய் பாருங்க. ஏன்னா நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் பார்த்துட்டு இஸ்மாயில் ரிவ்யூ சொன்னார், ஆக்டர் இஸ்மாயில் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம என்ன பார்த்தோமோ அதான் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். மொத்தம் இந்த படத்தை வந்து நீங்கள் போய் பார்க்கணுமா பார்க்க வர நீங்கள் முடிவு பண்ணீங்க. இதாங்க விஷயம். கண்டிப்பாக இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டைரக்டர் அடுத்த நான் ஆனால் எடிட்டர்லாம் பயங்கரமான எடிட்டிங்காக இருந்துச்சு. கேமரா ஒர்க்லாம் சும்மா சொல்லக்கூடாது, தாறுமாறாக இருந்துச்சு. லைட்டிங் சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் மாறும்போதெல்லாம் அந்த ஆணா மாறும்போது, பெண்ணா மாறும்போது அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது எடிட்டிங் சம்மந்தமாக நல்லா இருந்துச்சு. கேமரா ஒர்க்கு 100% நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு காஸ்ட்லியாக தான் எடுத்திருக்காங்க படத்தை. ஆக்சுவலாக வந்து ரொம்ப லொக்கேஷன் இல்லாமல் ஒரு மாதிரியான ஒரு படமாக தான் இருக்குது. கண்டிப்பாக போய் பாருங்க. ஆனால் ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி விஷயம், பப்பு இந்த மாதிரிலாம் நிறைய தண்ணி அடிக்க சீன் நிறைய இருக்குது. அது ஏகப்பட்ட சீனாக இருக்குது. அவாய்ட் பண்ணிக்கலாம். ஹீரோயினே அடிக்கிறாங்க, ஒரு மாத்திரை போடுறாங்க, சரக்குலேயே மாத்திரை போன மாதிரி காமிக்கிறாங்க. என்னையா இது, நாட்டில் என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒழிக்கணும்னா இந்த மாதிரி சரக்கு படத்தை, இந்த மாதிரி சரக்கு சீன்ஸை, ஒரு மாத்திரை வந்து ஒரு சரக்கில் மாத்திரை போடுவாங்களாம், இதெல்லாம் காமிச்சிருக்காங்க. பேரண்ட்ஸோட வந்து படம் பார்க்க வந்தா இதெல்லாம் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. நீங்களே பாருங்க. இதுக்கு நீங்கள் பார்க்கணும் நீங்களே முடிவு பண்ணீங்க. அவ்வளோதாங்க. அடுத்தது நம்ம வந்து சூப்பரான ஒரு ரிவ்யூ வெயிட் பண்ணுங்க. ஹபீபி படம் பார்க்க போகிறோம் நாகப்பட்டினத்தில். இப்போ நம்ம வந்து இங்கே போய் பார்த்தாச்சு, 11 மணிக்கு பார்த்தோம், முடிஞ்சிச்சு. இப்போ ஹபீபி பார்க்க போகிறது நாகப்பட்டினத்துக்கு 6 o'clock பார்க்க போகிறேன். போயிட்டு பப்ளிக் ரிவ்யூ சொல்லிடுறேன், சொல்கிற போகிறேன். இந்த படத்தை பப்ளிக் ரிவ்யூ கண்டிப்பாக போடுறேன்.
பாருங்க. கண்டிப்பா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க இல்லைன்னா நான் இல்லை, இதயத்தில் குடியிருக்கும் அனைத்து வியூவர்ஸுக்கும் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்ன வாழ்த்துன்னு நினைக்காதீங்க. நிறைய வாழ்த்துக்கள் எப்படி வேணா சொல்லலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கோம், நிறைய பர்த்டே இருக்கும், ஹாப்பி பர்த்டே இருக்கும், திருமண ஃபங்க்ஷன் நடந்த ஒரு தருணம் இருக்கும். அனைவருக்குமே என்ன வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இதையும் திறந்து ஓகேவா. கண்டிப்பா சினிமா பிரியர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க, ஃபேமிலி ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஹபிபி ரிவ்யூல சந்திக்கிறேன். பாய். நான் உங்கள் ஆக்டர்ஸ் மாதிரி.